வணக்கம் மக்களே. புள்ளியல்ல உள்ள பார்ட் 3 விடதான் பார்க்க போறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி போடப்பட்ட 2 வீடியோஸ்லயும் வீச்சு கெழு பத்தி பார்த்தோம். இன்னைக்கான வீடியோல முகடு, அதாவது இங்கிலீஷ்ல மோட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியானது. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும். இதுல இருந்து என்ன கேள்வி வந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிருக்கோம் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ரொம்ப ஈஸியானது. நீங்க எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் தாராளமா இந்த வீடியோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல என்ன பிடிக்கலையோ அதை சொல்லுங்க. யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. சரி, கணக்குள்ள போயிடலாம். முதல்ல இன்னைக்கு பார்க்க போறது முகடு இல்லையா? அப்போ முதல்ல முகடுனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல நான் ஒரு தரவு எழுதிக்கிறேன். சரிங்களாங்க? அப்பதான் முகடுனா என்ன அப்படிங்கறத சொல்ல முடியும். பாருங்க, 1 1 1 2 2 3 4 5 1 2. சரிங்களா? இப்படி ஒரு தொடர், அதாவது ஒரு தரவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி ஒண்ணு கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டுருவாங்க அப்படின்னா, இதுல முகடை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. சரிங்களா? அப்ப இதுல எப்படி முகடு கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, இதுல 1 அப்படிங்கிறது 1 2 3 4 முறை 1 ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? சரி, இந்த 2 அப்படிங்கறத பாருங்க. 2 அப்படிங்கறது எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு? 1 2 3 முறை 2 அப்படிங்கறது ரிப்பீட் ஆயிருக்கு. சரி, இந்த 3 பாருங்க, ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு இல்லையா? சரி, இந்த 4 அதுவும் ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு. 5 எத்தனை முறை வந்திருக்கு? ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இதுல எந்த நம்பர் அதிக முறை ரிப்பீட் ஆயிருக்கு? 1 அப்படிங்கிற நம்பர் 4 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. மத்த எல்லாம் இந்த 1 விட கம்மியா தான் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? 2 அப்படிங்கிறது 3 முறை தான். ஆனா 1 4 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. 3 அப்படிங்கிறது ஒரு முறை தான். 4 அப்படிங்கிறது ஒரு முறை தான். 5 அப்படிங்கிறது ஒரு முறை தான். இப்படி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய தரவுல எந்த நம்பர் அதிக முறை ரிப்பீட் ஆயிருக்கும், மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது அதிக முறை இடம்பெற்றுள்ள அந்த மதிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முகடுன்னு சொல்லுவோம். வேற ஒண்ணுமே கிடையாது, பெருசா வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம். மோட். சரிங்களா? மோட்னால என்னது? மேக்ஸிமம் வேல்யூ. சரிங்களா? அப்படி இல்ல மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. எம்னா எம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எம்னா என்னது? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, a particular observation which occur maximum number of times in a given data is called அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு தரவில் அதிக முறை இடம்பெற்றுள்ள உறுப்பின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு தரவுல அதிக முறை ஒரு உறுப்பு இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முகடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? மோடுன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். சரிங்களா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படி இல்லைன்னா தமிழ் என்ன சொல்லுவோம்? உறுப்பு அதிக முறை இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? அதுதான் என்ன சொல்லுவோம்? முகடுன்னு சொல்லுவோம். அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது 7th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா? செகண்ட் பாருங்க. செகண்ட் கொஸ்டினும் 7th புக்ல உள்ள கேள்வி. தரவு என்பது டேஷின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. இவ்வளவு நேரம் தரவுன்னு ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன் இல்லையா? அந்த தரவுனா என்ன அப்படிங்கறத 7th புக்ல கொடுத்திருக்காங்க. தரவு அப்படிங்கிறது எண்களாகவும் இருக்கலாம். மேல நான் போட்டேன் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளா போட்டேன். 1 1 1 2 2 3 4 இப்படி. தரவு அப்படிங்கிறது எண்களாகவும் இருக்கலாம், எழுத்துக்களாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ ஏ ஏ கமா ஏ, பி கமா பி கமா பி, சி கமா சி, இந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? இதையும் நம்ம என்ன சொல்லுவோம்? தரவுன்னு தான் சொல்லுவோம். எழுத்துக்கள் வடிவத்திலையும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ இதுல முகடு என்னது? பி இல்லையா? ஏன்னா இதுதான் 3 முறை வந்திருக்கு. மத்த 2 நம்பர், அதாவது மத்த 2 லெட்டர் எதுனா 2 முறை தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்து அளவுகளாகவும் இருக்கலாம். சரிங்களா? அதாவது லிட்டர், மில்லி லிட்டர், மில்லி மீட்டர். சரிங்களா? இந்த மாதிரி சென்டிமீட்டர், மீட்டர், இந்த மாதிரியும் இருக்கலாம். அளவுகளாகவும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு தரவு அப்படிங்கிறது என்னவா வேணா இருக்கலாம். எண்களாகவும் இருக்கலாம், எழுத்துக்களாகவும் இருக்கலாம், அளவுகளாகவும் இருக்கலாம். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இவை அனைத்தும். சரிங்களா? எண்களா இருக்கலாம், எழுத்துக்களா இருக்கலாம், அளவுகளா இருக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, அடுத்து போயிடலாம். Find the mode of the following data. பின்வரும் தரவுகளின் முகடு காண்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுல நம்ம முகடு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 7th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா? சரி, இதுல என்ன நம்பர் எல்லாம் முதல்ல இருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கறத முதல்ல செக் பண்ண போறோம். 2 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா? சரி, அது எத்தனை முறை இருக்குன்னு பாப்போமா? 1 2 3 4 5 முறை என்ன இருக்கு? 2 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா? அடுத்த நம்பரை பார்ப்போம். இப்போ 4 அப்படிங்கிறது எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இங்க நம்பர் எழுதுறேன், இங்க ரிப்பீட் ஆயிருக்கிறத எழுதுறேன். சரிங்களா? சரி, இங்க பாருங்க, 1 2
3 முறை 4 அப்படிங்கிற நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா. சரி, இப்போ அடுத்த நம்பர் பார்ப்போம். 5 சரிங்களா. 5 எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா 1 2 முறை தான் 5 அப்படிங்கிறது வந்திருக்கு சரிங்களா. சரி, அடுத்த நம்பர் 6. சரி, 6 எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா 1 2 முறை தான் 6 அப்படிங்கிறது வந்திருக்கு சரிங்களா. சரி, அடுத்த என்ன நம்பர் இருக்கு 7 சரிங்களா. 7 எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 1 2 முறை தான் 7 அப்படிங்கிறது வந்திருக்கு. சரி, இப்ப 8 மட்டும் தான் 8 இருக்கு. அப்ப 8 எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு? ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு. 10 அப்படிங்கிறது ஒரு முறை தான் இருக்கு. 3 அப்படிங்கிறது ஒரு முறை தான் இருக்கு சரிங்களா. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அப்போ இதுல அதிக முறை ரிப்பீட் ஆயிருக்கக்கூடிய நம்பர் என்னது? இந்த 2 சரிங்களா. 5 முறை வந்திருக்கு இந்த தரவுல. அப்போ இதுல மோட் என்னது? 2 அப்படிங்கிற நம்பர் தான் சரிங்களா. ஏன்னா 5 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் சரி, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். பாருங்க, there are 4 5s 9 6s 6 9s and 5 4s in the number list. mode என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. முகடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண் அட்டவணையில் 4 5களும் 9 6களும் 6 9களும் 5 4களும் உள்ளன எனில் முகடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2021ல கேட்கப்பட்ட கேள்வி. அது மட்டும் இல்லாம 9th புக்ல இருக்கக்கூடிய கேள்வி சரிங்களா. சரி, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அட்டவணை இருக்குதாங்க சரிங்களா. அந்த அட்டவணையில 5 அப்படிங்கிற நம்பர் 4 முறை வந்திருக்கான். 4 5களும் சரிங்களா. 5 அப்படிங்கறது 4 முறை வந்திருக்கு. கரெக்டா வாசிக்கணும் சரிங்களா. 4 5 5 4 முறை வந்திருக்கு சரிங்களா. அப்ப 4 தடவை போட்டுக்கிட்டுமா 5 அப்ப இப்படி எழுதிக்கிறேன். இங்க நம்பர் எழுதிக்கிறேன். இங்க ரிப்பீட்டட் எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு வந்திருக்கு அப்படிங்கறத எழுதுறேன் சரிங்களா. 5 அப்படிங்கிற நம்பர் 4 முறை வந்திருக்கான் சரிங்களா. சரி, அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 6 அப்படிங்கிற நம்பர் 9 முறை வந்திருக்கான் சரிங்களா. 9 6களும் சரிங்களா. 9 6களும் பாத்துக்கோங்க. அப்போ 6 அப்படிங்கிற நம்பர் 9 முறை ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா. இடது பக்கம் ஃபுல்லா நம்பர் எழுதுறேன், வலது பக்கம் ஃபுல்லா அது எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கறத எழுதுறேன். கரெக்டா கவனிச்சுக்கோங்க சரிங்களா. சரி, இப்ப அடுத்த நம்பர் என்னது? 9 எத்தனை முறை? 6 முறை ரிப்பீட் ஆயிருக்கா. 6 9களும் கரெக்டா வாசிக்கணும் சரிங்களா. அப்போ 9 அப்படிங்கிற நம்பர் 6 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. சரி, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 4 இருக்கு சரிங்களா. அப்போ 4 அப்படிங்கிறது 5 முறை ரிப்பீட் ஆயிருக்கா. 5 4களும் 5 4 இருக்கு அப்படி சொல்றாங்க சரிங்களா. அப்போ 4 அப்படிங்கிறது 5 முறை வந்திருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ இதுல தரவு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்போ சாரிங்க, இந்த தரவுல முகடு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ இதுல எது அதிக முறை ரிப்பீட் ஆயிருக்கோ அதைத்தான் முகடுன்னு சொல்லுவோம். 6 அப்படிங்கிறது தான் எத்தனை முறை? 9 முறை ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா. அப்போ 9 முறை 6 ரிப்பீட் ஆயிருக்கு. 9 6 முறை ரிப்பீட் ஆகல சரிங்களா. ஏன் இதை சொல்றேன்னா பாருங்க, ஆப்ஷன் சில 9 கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் டில 6 கொடுத்திருக்காங்க சரிங்களா. எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு? 6 9 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. அதுதான் என்னது? முகடு மோடு சரிங்களா. அப்ப ஆப்ஷன் டி தான் சரி, குழம்பிடக்கூடாது சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். பாருங்க, find the mode of the given data சரிங்களா. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தரவின் முகடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க சரிங்களா. இது 7th புக்ல உள்ள கேள்வி. 7th புக்கா 9th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. சரி, அப்ப பார்த்தோம்னா புள்ளிகள்லாம் கொடுத்திருக்காங்க சரிங்களா. அதுல எதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 3.1 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு இல்லையா. அந்த நம்பர் எத்தனை முறை வந்திருக்குன்னு பாருங்க. 1 2 முறை வந்திருக்கு சரிங்களா. சரி, அதுக்கு அடுத்தது 3.2 அப்படிங்கிற நம்பர். சரி, அது எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 1 ஒரே ஒரு முறை தான் ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா. சரி, 3.3 அப்படிங்கிற நம்பர் 1 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா. அப்போ மீதி இருக்கக்கூடிய 2.1 1.3 ஒரே ஒரு முறை தான் ரிப்பீட் ஆயிருக்கு. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்மளுக்கு இங்க அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கக்கூடிய நம்பர் எதுலாம்? 2 நம்பர் 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. 3.1 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. 3.3 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ அது ரெண்டுமே என்னதான்? முகடு தான் சரிங்களா. ஏதோ ஒண்ணுதான் ரெண்டுத்துல முகடா இருக்கும்னு நினைச்சுக்க கூடாது சரிங்களா. 3.1 2 முறை, 3.3 2 முறை. அப்ப ரெண்டுமே என்னவாக இருக்கும்? முகடாக இருக்கும். ஆப்ஷன் பி தான் சரியானது சரிங்களா. 3.1 3.3 இவை ரெண்டும் சரிங்களா. சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம்.
என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த மோட் ஆஃப் த டேட்டான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒரு தரவை கொடுத்திருக்காங்க, அந்த தரவுல உள்ள முகடு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்னதெல்லாம் முகடாக இருக்கும் பாருங்க. டேட்டாவே என்னது 3, 6, 9, 12, 15. சரிங்களா, நம்மளுக்கு என்னது அதிக முறை எந்த எண் ரிப்பீட் ஆயிருக்கோ அதைத்தான் நம்ம முகடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இதுல எந்த ஒரு நம்பருமே ரிப்பீட் ஆகல. 3 ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு, 6 அப்படிங்கிற நம்பரும் ஒரு முறை தான் வந்திருக்கு, 9 ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு, 12 ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு, 15 ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு. அப்போ இதுல முகடே இல்ல. சரிங்களா, இதுதான் ஆன்சர். இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு, 7th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா, இத ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. ஒரு தரவை கொடுத்திருக்காங்க, அதுல உள்ள முகடை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு, 7th புக்ல உள்ள கேள்விதான். சரிங்களா, சரி என்னன்றத கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க, பாத்துக்கோங்க. ஆப்ஷன் டி இல்லை அப்படிங்கிறது. சரிங்களா, சரி அடுத்து பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உட்கார்ந்து எல்லா நம்பருக்கும் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா டேட்டாவை எழுதி வச்சுக்கோங்க. அதாவது இடது பக்கம் நம்பரையும் வலது பக்கம் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம எழுதுறோம்ல, அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குழம்பும். சரிங்களா, இல்லைன்னா ரொம்ப குழம்பிடும். சரி, ஏன்னா இந்த மாதிரி பெருசா சின்னதா வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, இந்த மாதிரி பெருசா வந்துச்சுன்னா ஒரு சில டைம் குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, சரி இது ரொம்ப முக்கியமான கணக்கு, 7th புக்ல உள்ள கேள்வி. சரி என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. பின்வரும் தரவுகளின் முகடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல 12 அப்படிங்கறது நம்பரை எழுதுவோம். சரிங்களா, 12 இந்த சைடு ஃபுல்லா நம்பர்ஸ் எழுதிக்கிறேன், இந்த சைடு ஃபுல்லா அது எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கறத எழுதுறேன். சரிங்களா, சரி முதல்ல 12 அப்படிங்கிறது 1, 2, 3, அதுக்கு அடுத்து 3 முறை ரிப்பீட் ஆயிருக்கு, வேற எங்கேயுமே இல்ல இல்லையா. சரி அதுக்கு அடுத்து 14 எழுதுவோம். 14 அப்படிங்கிறது 1, 2, 3, 4, 5 முறை 14 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா, சரி அடுத்த நம்பர் 16 பார்ப்போம். 16 அப்படிங்கிறது 1, அடுத்து எங்க வச்சிருக்கான்னு பாருங்க, 2, 3, 4, 5, 6, 7 முறை 16 அப்படிங்கிற நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு. சரி அடுத்து 15 பார்ப்போம். சரிங்களா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 முறை என்ன செஞ்சிருக்கு, 15 அப்படிங்கிற நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு. சரி அடுத்து என்ன நம்பர் இருக்கு, 13 அப்படிங்கிற நம்பர். சரி 13 பாருங்க, 1, 2, 3, 4 முறை 13 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா, 18 அப்படிங்கிறது பாருங்க எண்ணிரலாம் இல்லையா, பாருங்க ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு. 19 அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு. சரி 17 அப்படிங்கிறது 2 முறை வந்திருக்கு. சரிங்களா, அதை மட்டும் வேணா எழுதிக்கோ. அப்போ இதுல அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கக்கூடிய எண்ணுன்னு பார்த்தோம்னா 15 தான் இல்லையா, ஏன்னா அதுதான் எத்தனை முறை வந்திருக்கு, 10 முறை வந்திருக்கு. சரிங்களா, அப்போ இதுல முகடு என்னது, மோடு என்னது, மேக்ஸிமம் டைம் ரிப்பீட் ஆயிருக்கிறது என்னது, 15 தான். ஆப்ஷன் பி தான் சரி. சரி அடுத்து போயிடலாம். இதை ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. சரிங்களா, கொஞ்சம் பெரிய கணக்கா இருக்குல்ல, பிராக்டிஸா எடுத்துக்கோங்க, அப்போ நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. பின்வரும் தரவுகளின் முகடு காண்க. சரிங்களா, கொஸ்டின் பார்த்திருப்பீங்க நம்புறேன். பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க, ஆன்சர் காமிக்கிறேன். இப்போ ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, என்ன ஆப்ஷன்ங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி அடுத்து போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க, the ages அதாவது வயதுகளை கொடுத்திருக்காங்களாம். சரிங்களா, of 11 cricket players are given below. சரிங்களா, அதாவது 16 கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களோட வயதுகளை கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, find the mode of their ages. சரிங்களா, நம்மள மோடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, முகடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 16 கிரிக்கெட் வீரர்கள் வயது ஆண்டுகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, கொடுத்திருக்காங்களா, அவர்களுடைய வயதுகளின் முகடினை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி பார்த்துருவோம். முதல்ல முகடு தானே கேட்டிருக்காங்க. சரி முதல்ல 25 அப்படிங்கிற நம்பர் எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த சைடு ஃபுல்லா நம்பர்ஸ் எழுதுறேன், இந்த சைடு ஃபுல்லா ரிப்பீட் எத்தனை தடவை ஆயிருக்கு அப்படிங்கறத எழுதுறேன். 25 அப்படிங்கிறது 1, 2, 3, 3 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா, அடுத்து 36 அப்படிங்கிற நம்பரை பார்த்தோம்னா 1, 2, 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா, அடுத்த நம்பர் 39 பார்த்தோம்னா 1, ஒரே ஒரு முறை தான் ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா, ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு, ரிப்பீட் ஆகல.
ஒன்னே ஒண்ணுங்க, இந்த கீழே பாருங்க, இங்க 36 அப்படிங்கறது இருக்கு. இங்க இதுக்கப்புறம் ஒரு 36 அப்படிங்கிற ஒரு எண் வரும். அத வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு சரிங்களா. 26க்கு அப்புறம் ஒரு 36 அப்படிங்கிற எண்ணும் வரும் சரிங்களா. தமிழ் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்ப 36 அப்படிங்கிற நம்பர் யாருக்குன்னு எழுதிட்டு 36 அப்படிங்கிறது 1 2 3 முறை 36 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா. அங்கிட்டு 3ன்னு போட்டுக்கிறேன் 36 பக்கத்துல. சரி, மத்த நம்பர் 39 38 பாத்துட்டு இருக்கோமா. இப்போ 38 அப்படிங்கிறது 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா. சரி, அடுத்த என்ன நம்பர் இருக்கு 40 சரிங்களா. 40 அப்படிங்கிறது ஒரு முறை தான் ரிப்பீட் ஆயிருக்கு வந்திருக்கு. 26 அப்படிங்கிறது ஒரு முறை தான் வந்திருக்கு சரிங்களா. சரி, அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, 25 3 முறை ரிப்பீட் ஆயிருக்கு, 36 3 முறை ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா. அப்போ முகடு என்னதெல்லாம் இங்க 25 36 ஆப்ஷன் பி தான் சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. the number of points scored by கபடி டீம் in 20 matches are சரிங்களா கொடுத்திருக்காங்க. அதாவது 20 மேட்ச் வந்து கபடி டீம் வந்து 20 மேட்ச் விளையாண்டுருக்காங்களாம். அந்த 20 மேட்ச்ல அவங்க எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்களாம், தரவுகளை கொடுத்திருக்காங்களாம். நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, மோடு சரிங்களா. அவங்க அதுல மோடு கண்டுபிடிங்க, முகடை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேணா ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கிறீங்களா, இதே ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. பிராக்டிஸ் நிறைய பண்ணாதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா. ஒரு கபடி அணி கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல 20 பந்தயங்களில் எடுத்த புள்ளிகள் பின்வருமாறு கொடுத்திருக்காங்க சரிங்களா. அந்த அணி எடுத்த புள்ளிகளின் முகடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஈஸி தான் இல்லையா. இங்க இன்னுமே தெளிவா இருக்கு, நம்பர்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான கணக்கு, 7th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. கொஸ்டின் பார்த்திருப்பீங்க நம்புறேன். என்ன ஆப்ஷன் அப்படிங்கறத ஆன்சர் சொல்லுங்க. சரி, அடுத்து போயிடலாம். find the mode of the data. அதாவது இப்படி ஒரு தரவு கொடுத்திருக்காங்க, அதுல உள்ள மோடு என்ன, முகடு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா. பாருங்க, கொடுத்துட்டு பின்வரும் தரவுகளின் முகடுகள் இங்க டேஷ் வரும் சரிங்களா. டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் சரிங்களா. இதுதான் கேள்வியாக இருக்கும். 7th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. என்ன கொடுத்திருக்காங்க, இந்த தரவு கொடுத்திருக்காங்க. அந்த தரவுல எல்லாம் முகடை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. முதல்ல 2 அப்படிங்கிற நம்பர், ஃபர்ஸ்ட் இந்த சைட் ஃபுல்லா நம்பர்ஸ் எழுதிக்கிறேன், இந்த சைட் ஃபுல்லா ரிப்பீட் ஆகிறது எழுதிக்கிறேன். 2 அப்படிங்கிற நம்பர் 2 முறை வந்திருக்கு சரிங்களா. சரி, அதுக்கு அடுத்து 1 அப்படிங்கிற நம்பர் 2 முறை வந்திருக்கு பாருங்க. 1 2 சரி, அப்ப 1 அப்படிங்கறதும் 2 முறை வந்திருக்கு சரிங்களா. இது 2 இது 2 சரிங்களா, பார்த்து எழுதிக்கோங்க. 3 அப்படிங்கிற நம்பரும் ஒரு முறை தான் வந்திருக்கு, 4 ஒரு முறை தான் வந்திருக்கு, 5 ஒரு முறை தான் வந்திருக்கு. அப்போ இதுல அதாவது முகடு என்ன, இதுல 1 2, ஏன்னா இதுல நம்ம கரெக்டா போடணும் பாருங்க. ஒரு ஆப்ஷன்ல 1 மற்றும் 2 இருக்கு, இன்னொரு ஆப்ஷன்ல 2 மற்றும் 1 இருக்கு. முதல்ல நம்மளுக்கு என்னது இருக்கு, இதுல 2 அப்படிங்கிற நம்பர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா. அது முதல்ல 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல 2 வரும். அதுக்கு அடுத்துதான் 1 அப்படிங்கிற எண் வந்திருக்கு, அது 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் 1 வரும். 1 மற்றும் 2 போட்டா ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். அந்த 1 மற்றும் 2 போடுறதுனால ஒரு மார்க்கே போயிடும் சரிங்களா. அதனால கரெக்டா பார்த்து போடுங்க. ஆப்ஷன் பி தான் சரிங்களா. நானே ஆப்ஷன் ஏவை குறிக்க போயிட்டேன். சரி, அடுத்து போயிடலாம். find the mode of the set of values சரிங்களா. பின்வரும் எண்களின் முகடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, இதுல பாருங்க 17 அப்படிங்கிற நம்பர், இந்த சைடு ஃபுல்லா நம்பர்ஸ் எழுதிக்கிறேன், இந்த சைடு ஃபுல்லா எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்குங்கிறத எழுதிக்கிறேன். இங்க 17 எத்தனை முறை வந்திருக்கு, ஒரு முறை தான் வந்திருக்கு. சரி, 18 அப்படிங்கிறது எத்தனை முறை வந்திருக்கு, அதுவும் ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு. சரி, 20 அப்படிங்கிறது பாருங்க 2 முறை வந்திருக்கு சரிங்களா. சரி, 21 அப்படிங்கறதும் 2 முறை வந்திருக்கு இல்லையா. சரி, 22 அப்படிங்கறதும் 2 முறை வந்திருக்கு. அப்போ இங்க 3 நம்பர் 2 முறை வந்திருக்கு. என்னதெல்லாம் 20 21 22. அப்போ இங்க முகடு 3 இருக்கு சரிங்களா. 20 21 22 இது 3மே என்னதுதான், முகடு தான் சரிங்களா. ஆப்ஷன் 20 21 22 ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. ஒரு அரிசி ஆலையில் உள்ள 7 தொழிலாளிகளின் நாள் கூலி தரவுகள் கொடுத்திருக்காங்க. தரவுகளின் முகடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கணக்கு, 9th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. அதாவது ஒரு அரிசி ஆலை இருக்கு, அங்க 7 தொழிலாளிகள் வேலை செய்யறாங்க. அந்த 7 தொழிலாளிகளுக்கும் நாள்தோறும் கூலி கொடுக்குறாங்க சரிங்களா. சரி, கொடுத்துட்டு போங்க. டெய்லி ஒரே கூலியா எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்களா, அதுவும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கூலி வேறுபடுது சரிங்களா. சரி, முதல் தொழிலாளி, அதாவது ஒரு தொழிலாளிக்கு 800 ரூபாய் கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 600 ரூபான்னு சொல்லிட்டு மாறி மாறி இந்த 7 தொழிலாளிகளுக்கு கொடுக்காங்க. இதுல முகடை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. 800 ரூபாய் எத்தனை பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த சைடு ஃபுல்லா நம்பர்ஸ் எழுதிக்கிறேன், இந்த சைடு ஃபுல்லா ரிப்பீட்டேஷன்ஸ் எழுதிக்கிறேன். 1 2 3 சரிங்களா. 3 பேர் என்ன செய்யறாங்க, 800 ரூபாய் வாங்குறாங்க. சரி, 1000 ரூபாய் ஒரே ஒருத்தர் தான் வாங்குறாங்க, 500 ரூபாயும் ஒரே ஒருத்தர் தான் வாங்குறாங்க. ஆனா 600 ரூபாய் 2 பேர் வாங்குறாங்க சரிங்களா. ஆனா இந்த ரிப்பீட் ஆயிருக்கிறது மோஸ்டா எவ்வளோ, 800 தான் 3 பேர் வாங்குறாங்க சரிங்களா. அப்போ 800 அப்படிங்கறத ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் சி தான் சரிங்களா. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி பாருங்க,
அப்போ தரவு அப்படிங்கறது பாருங்க, நம்பர்ஸ்லயும் இருக்கலாம், ருபீஸ்லயும் கொடுத்திருக்காங்க, இப்போ இதுல கலர்ஸ்லயும் கொடுத்திருக்காங்க. இப்படி கலர்ஸ்ல கொடுத்தாலும் அது தரவு தான் சரிங்களா. டேட்டா எப்படி வேணா அவங்க கொடுக்கலாம். the colors used by 6 students for drawing is blue, orange, yellow, white, green and blue. then mode is ன்னு கேட்டிருக்காங்க. 6 மாணவர்கள் வரைவதற்கு பயன்படுத்தும் வண்ணங்கள் முறையே நீலம், ஆரஞ்சு, மஞ்சள், வெள்ளை, பச்சை மற்றும் நீலம் எனில் இவற்றின் முகடு காண்க சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு, 7th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. சரி, 6 மாணவர்கள் இருக்கிறாங்களாம், அவங்க படம் வரைகிறாங்களாம். படம் வரைகிறதுக்கு 6 பேரும் கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. என்ன கலர்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா நீலம், ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட், கிரீன் சரிங்களா. இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல நம்மளுக்கு முகடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல எல்லாத்துலயும் நீங்க பார்த்தாலே தெரியும், ஆரஞ்சு அப்படிங்கிறது ஒரு முறை தான் வந்திருக்கு, எல்லோ ஒரு முறை தான் வந்திருக்கு, ஒயிட் ஒரு முறை தான் வந்திருக்கு, கிரீன் ஒரு முறை தான் வந்திருக்கு. ப்ளூ மட்டும் 2 முறை, 2 மாணவர்கள் ப்ளூ யூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. அப்ப முகடு அப்படிங்கிறது இங்க நீல நிறம் தான் சரிங்களா. மத்த எல்லா மாணவர்களும் வேற வேற கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா 2 மாணவர்கள் மட்டும் நீல நிறம் யூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. அப்போ முகடு நீலம் தான், ஆப்ஷன் பி தான் சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா சரிங்களா. இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கவே செய்யணும். 20க்கும் 40க்கும் இடையில் உள்ள ஒற்றை எண்களின் முகடு காண்க சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது இரட்டைப்படை எண்கள்னு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஒற்றைப்படை எண்கள்னால நம்மளுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா. ஒற்றைப்படைனா என்ன, இரட்டைப்படைனா என்ன? இரட்டைப்படைனா 2ஆல் வகுப்படும் அனைத்தும் இரட்டைப்படை தான் சரிங்களா. ஒற்றைப்படைனா என்ன, 2ஆல் வகுப்படாத அனைத்தும் ஒற்றைப்படை சரிங்களா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 20ல இருந்து 40 வரைக்கும் இருக்கும்ல நம்பர்ஸ், அதுல அந்த ஒற்றைப்படை எண்கள்ல முகடு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல எழுதிப்போமா. 20க்கு அப்புறம் 21, அதுக்கடுத்து 22 இரட்டைப்படை ஆயிரும். அதுக்கடுத்து 23, 25, 27, 29, அதுக்கடுத்து 31, 33, 35, 37, 39 சரிங்களா. இதுதான் என்னது 20க்கும் 40க்கும் இடைப்பட்ட ஒற்றை எண்கள். கரெக்ட் தானே சொல்றது. இது எதுவுமே 2ஆல வகுப்படாது சரிங்களா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கு முகடு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுல நம்மளுக்கு என்ன முகடுனா என்னன்னு தெரியும், மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ, அதிக முறை ரிப்பீட் ஆனது, அதாவது அதிக முறை வந்த எண் சரிங்களா. இதுல ஏதாச்சும் ரிப்பீட் ஆயிருக்கா, கிடையவே கிடையாது. எல்லாமே ஏறு வரிசை, அதாவது இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுது சரிங்களா. அதாவது எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆகுது, எதுவுமே ரிப்பீட் ஆகல சரிங்களா. அப்போ இந்த 20ல இருந்து 40 வரைக்கும் தான் இல்ல ஒற்றை எண்களோட முகடு கேட்டா, அப்படி இல்ல சரிங்களா. எந்த இன்டர்வல் கொடுத்துட்டு சரிங்களா 1ல இருந்து 100 வரைக்கும் இல்ல ஒற்றை இயல் எண்களோட முகடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அதுக்கு முகடு கிடையாது அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரிங்களா. இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. முகடே கிடையாது, ரிப்பீட் ஆகாது, இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகும் சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். ஏறிக்கிட்டே தான் போகும் நம்பர். பாருங்க, 20க்குள் உள்ள இரட்டை எண்களின் முகடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ இரட்டை படைனா என்னன்னு சொன்னேன், இது 7th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. அப்போ இரட்டை எண்கள்ல 2ஆல் வகுப்படும் அனைத்தும் இரட்டை எண்கள்னு சொல்லிட்டேன். அப்போ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 சரிங்களா. சரி, அப்போ இதுல ஏதாச்சும் ரிப்பீட் ஆயிருக்கா, கிடையவே கிடையாது சரிங்களா. அப்போ இது மட்டும்தான் இல்ல, 20க்குள்ள மட்டும்தான் இல்ல, எத்தனை இன்டர்வல் 1 முதல் 1000 வரை உள்ள இரட்டை எண்களின் முகடு காண்கன்னு கேட்டாலும் முகடே கிடையாது சரிங்களா. எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுமே தவிர ஒண்ணுமே ரிப்பீட் ஆகாது, இதுதான் உண்மை சரிங்களா. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியணும், எந்த இன்டர்வல்ல அவங்க இரட்டை எண்களுக்கோ ஒற்றை எண்களுக்கோ முகடு கேட்டாலும் முகடு இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரிங்களா. ஆப்ஷன் டி தான் சரி. சரி, அடுத்து பாருங்க, 1 முதல் 100 வரையிலான பகா எண்களின் முகடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ பகா எண்கள்னா என்ன, பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம். உன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய அனைத்தும் என்னன்னு சொல்லுவோம், பகா எண்கள்னு சொல்லுவோம். இதே தான் பகா எண்களுக்கும் சரிங்களா. 1 முதல் 100 வரைக்கும் எல்லாமே பகா எண்கள்னு பார்த்தோம்னா 2, 3, 5, 7, 9 கிடையாது 11 சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சரிங்களா. இதுவும் எப்படிதான் இருக்கும், எத்தனை இன்டர்வல்ல கேட்டாங்க சரிங்களா. 1 முதல் 1,00,000 வரை உள்ள பகா எண்களின் முகடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா எதுவுமே ரிப்பீட் ஆகாது சரிங்களா. அப்போ இதிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கோங்க, இந்த பகு எண்ணாவும் இருக்கட்டும், பகா எண்ணாவும் இருக்கட்டும், ஒற்றை எண்ணாவும் இருக்கட்டும், இரட்டை எண்ணாகவும் இருக்கட்டும் சரிங்களா, எந்த எண்ணாக எடுத்துக்கிட்டாலும் ரிப்பீட் ஆகாது, அதாவது அதற்கு முகடு கிடையாது, மோடு கிடையாது அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் ஆன்சர் முகடு காண இயலாது அப்படிங்கிறது தான் சரிங்களா.
எண்ணில் அடங்காது அப்படி வராது. ஏன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் நம்மளால என்ன செஞ்சிடலாம், அந்த பகா எண்களை எண்ணிரலாம். சரிங்களா, 100 வரைக்கும் உள்ளதான் பகா எண்கள் இருக்குங்கிறத சொல்லிடலாம். சரிங்களா, எண்ணில் அடங்காதது அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, எண்ணவே முடியாது அந்த மாதிரி. சரி, ஆப்ஷன் சி தான் சரியானது. சரி, ஒரே ஒரு முகடு உள்ள பரவல் ஒற்றை முகட்டு பரவல் எனப்படும். அதாவது ஒரு பரவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரே ஒரு முகடு இருந்துச்சுன்னா அது ஒற்றை முகட்டு பரவல்னு சொல்லுவோம். சரிங்களா, மேல பாத்துருப்போம் இல்லையா, மேல இப்பதான் பாத்துட்டு வந்தோம். ஒரு தரவு இருந்துச்சு, அதுல ஒரே ஒரு முகடு இருந்துச்சுன்னா அது ஒற்றை முகட்டு பரவல். சரிங்களா, மேல பார்த்தாச்சு. சரி, ஒரே ஒரு முகடு உள்ள பரவல் ஒற்றை முகட்டு பரவல். 2 முகடுகள் உள்ள பரவல் இரட்டை முகட்டு பரவல். சரிங்களா, 3 முகடுகள் உள்ள பரவல் மும்முகட்டு பரவல். 3க்கு மேல பரவல், அதாவது முகடுகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பரவல்ல அத பன்முகட்டு பரவல்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, பன்முகட்டு பரவல். ஒரே ஒரு முகடு உள்ள பரவல் ஒற்றை முகட்டு பரவல், 2 முகடுகள் உள்ள பரவல் இரட்டை முகட்டு பரவல், 3 முகடுகள் உள்ள பரவல் மும்முகட்டு பரவல், 3 முகடுக்கு மேல் உள்ள பரவல் பன்முகட்டு பரவல். அவ்வளவுதான். சரிங்களா, 4, 5 பரவல், அதாவது 4 முகடு, 5 முகடு, 6 முகடு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது பன்முகட்டு பரவல்னு சொல்லுவோம். சரிங்களா, இதை மட்டும் ஞாபகம் 7th புக்ல இந்த டேட்டா இருக்கு. சரிங்களா, சரி பாருங்க, ஏன் சொல்றேன்னா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பாருங்க, ஒரு பரவலுக்கு 3 முகடுகள் உள்ளதெனில் அது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பரவலுக்கு 3 இருந்துச்சோம்னா மும்முகட்டு பரவல்னு சொல்லுவோம். சரிங்களா, அவ்வளவுதான், ஆப்ஷன் சி தான் சரியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.